நம்ம பார்த்தீங்கன்னா முந்தானத்து நண்டு பிடிக்கலான்னு வந்திருப்போம். ஒரு நண்டு நம்மளுக்கு கிடச்சிருக்காது. அதனால் சில பேர்கிட்ட கேட்டேன், நைட் டைமில் நண்டு பிடிக்கலான்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ நண்டு பிடிக்கலான்னு வந்திருக்கோம். நைட்டில் நண்டு கிடைக்குதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம மச்சானம் வந்திருக்காப்புல. பாருங்கள், வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நண்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை நம்ம பிடிக்க வேணாம். நைட்டில் கிடைக்குதா என்னென்னு செக் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். நம்ம நண்டெல்லாம் பிடிக்க வேணாம். எவ்வளோ நண்டு நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு மட்டும் பார்க்கலாம். அடுத்து அதுலேருந்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு நண்டு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே இன்னொரு நண்டு ஒன்று இருக்குது. அவங்க சொன்னது உண்மை தான் போல், நைட்டில் நண்டு இருக்கும் போல் இருக்குது. வாங்க வேறு இடத்துலையும் காமிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் இங்கேயும் பாருங்கள், இங்கே 2 நண்டு இருக்குது. 2 நண்டும் அமைதியாக தான் இருக்குது. அன்றைக்கி பகலில் பிடிச்சது மாதிரி இது ஓட மாட்டேங்குது. இவங்க வேறு எங்கேயாவது இருக்கான்னு காட்டுறேன். அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு நண்டு ஒன்று இருக்குது பாருங்கள். தண்ணிக்குள்ளே இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பாம்பு இருக்கிற பனைமரத்துக்குள்ளெலாம் போய் நண்டை தேட ஆரம்பிச்சிட்டோம். வாங்க வேறு ஏதாவது இடத்துல போய் பார்க்கலாம். பாருங்கள், இது ஏதுன்னே தெரிலங்க, திடீர்னு வந்து எங்களை பயமுறுத்தி விட்டுருச்சு. அதுபோக நம்ம மச்சான் தாங்க நம்மளுக்கு பயங்கரமான பயத்தை காட்டிட்டான். அதுபோக அப்படியே பாருங்கள், தண்ணிக்குள்ளே ஒரு நண்டு படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம சத்தத்தை கேட்டு முழிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். வாங்க தொந்தரவு பண்ண வேணாம், எட்ட போயிடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்துவிட்டோம், வேறு இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் ஒரு பாம்பை பார்த்துட்டோம். அதனால தான் பயந்து போய் எட்ட வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், வர வழியில் தவளையை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணை மூடி மூடி திறக்குதுங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, பச்சை தவக்கலைன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே விட்டுடலாம் வாங்க. அந்த இடத்துல நம்ம பாம்பை பார்த்ததுனால வேறு இடத்துக்கு வந்துவிட்டோம். வேறு இடத்துக்கு வந்தாலும் அங்கேயும் பாருங்கள், நண்டு நிறையா இருக்குது. இருங்க அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட்டில் நண்டு பிடிக்க போகிறது நல்லதா, பகலில் நண்டு பிடிக்க போகிறதான்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் நைட்டில் நண்டு பிடிக்க போகிறது நல்லதுன்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்டெல்லாம் நைட்டில் தூங்கிடும். அந்த டைமில் அதை ஈஸியாக நம்ம பிடிச்சிக்கலாம். இதோ இப்போ காமிக்கிறேனே அதே போல் தான். ஆனால் இப்போ நம்ம நண்டு பிடிக்கல, நண்டை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், பேசிட்டு வர வழியிலே இங்கே ஒரு நண்டு ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா கலர்லேயும் நண்டு இருக்குதுங்க. வாங்க அப்படியே வேறு இடத்துல இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே தூரத்தில் ஒரு நண்டு ஒன்று இருக்குது. ஆனால் அது பொந்தில் பாதி தெரிஞ்சும் தெரியாத நிற்கிது. அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். நான் நினச்சதை விட அதிகமாக தாங்க இருக்குது நண்டு. நம்ம நடந்து வந்துட்டு இருக்கும் போது தவளை மாதிரி பாஞ்சு ஒரு நண்டு ஒன்று உள்ளே போயிட்டுருக்குது பாருங்கள். பாதி வயலில் போய் நிற்கிது. நம்ம அதை பிடிக்க வந்திருக்கோம்னு நினச்சிக்கிச்சு போல இருக்குது. ஆனால் அதுக்கு தெரியாது நம்ம அதை பிடிக்க போகிறதில்ல. அதை அப்படியே விட்டுடலாம். வாங்க வேறு நண்டை பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே இங்கே பாருங்கள், அங்கே ஒரு நண்டு ஒன்று இருக்குது. அதுவும் நம்மளை பார்த்து பயந்து எட்ட ஓடிச்சு. அதையும் நம்ம அப்படியே விட்டுடலாம் வாங்க. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா உயிரினங்கள்லாம் பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுவும் பல உயிரினங்களை பற்றி வீடியோவாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாப்பிள்ளையை வர தனியாக விட்டு வந்துட்டோம். மாப்பிள்ளை கிட்ட தான் இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க. தூரல் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளத்து படிக்கட்டில் மீன் இருக்குமான்னு பார்க்கலான்னு வந்தோம். வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு கெண்டை மீன் தான் கீழே நிற்கிது பாருங்கள். அடுத்தது யாரோ தூண்டில் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாங்க போல்.
பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு மீன் மேய்ஞ்சிட்ருக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். குறவை மீன் தான். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இறாலாம் உள்ளே மேய்ஞ்சிட்ருக்கு. லைட்டை பார்த்தது எல்லாம் ஓடிட்டுருக்குதுங்க. இதோ பாருங்க, கிளியராக உங்களுக்கு தெரியும். இது எப்படி இருக்கட்டும், இதை விட்டுடலாம். வாங்க வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பச்சை தவக்கலை. நீங்கள் பச்சை தவக்கலை பார்த்துட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.